One, two, three, four. Swaggy lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impress. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. லக்ஷ்மண் சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை தான். என்னோட நேம் சித்ரா. சார் வெங்கடேஷ் சார், நீங்க நடிச்ச படம்லாம் நிறைய நான் பாத்துருக்கேன். ரொம்ப அங்காடி தெருவுல நடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அந்த வில்லன் கேரக்டர்னா அது உங்களுக்கு தான் வந்து நல்லா சூட்டபிளா இருந்தது சார். ஆமா, அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்க பாத்துருக்கிறோம். அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க பேசுறது, அந்த கடையில எல்லாருமே நீங்க அந்த அரட்டுறது எல்லாமே ரொம்ப சூப்பர். இன்னும் நீங்க நிறைய படம் கொடுக்கணும் சார். நல்லா ஹிட்டான படம் இல்ல, நிறையவும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய கொடுக்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பா ஷியோர். உங்களுடைய ஆதரவுல நிச்சயமா நல்ல நல்ல படங்கள் கொடுப்பேன், நல்ல நல்ல படங்கள் நடிப்பேன் கண்டிப்பா. நன்றி. வணக்கம். ஹாய் சார். வணக்கம் சார். சித்ரா சார், வெங்கடேஷ். வணக்கம். குடும்பத்துல இருந்து மனோஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. நீங்க வரனால ஒரே கேள்விதான். ஆக்சுவலி நம்ம தளபதி பத்தி தான். அவர் வந்து இந்த 69ஓட அரசியலுக்கு போறாரு. அவரை ரொம்ப மிஸ் பண்ண போறோம். நான் அவரு பார்த்தது என்னன்னா, அவர் ஒரு மேசிவ் ஒரு கமர்ஷியல் ஹீரோக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு. அவருக்கு ஒரு சீன் கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணணும்னு தேவையில்லை. அவர் லிட்ரலி ஒரு ட்ரெடிஷ்னலா அவர் வீட்டு ஃபங்க்ஷன்லயோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது கூட அந்த ஷார்ட்ஸை ஸ்லோ மோஷன் பண்ணி ஒரு தீம் போட்டா மிகப்பெரிய பயங்கரமா இருக்குங்க சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ போறது வந்து ரொம்ப ஒரு இதாதான் இருக்கு எங்களுக்கெல்லாம். சோ ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவரு துப்பாக்கின்னு ஒரு படத்தை தான் பண்ணாரே தவிர, இந்த கேஜிஎஃப் மாதிரியோ அந்த மாதிரிலாம் லைட்டா பண்ணாலே அது எங்கேயோ போக வேண்டிய ஆக்டர் அவரு. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அவர் பண்ணாம போறாரே. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் இன்னும் நடிப்பாரு, ஏதோ ஒரு படத்துல ஒரு 100th ஃபிலிமோ இல்ல 80th ஃபிலிமோ 70th ஃபிலிமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி ஒண்ணு பண்ணிட்டு தான் போவாருன்னு அதை பார்த்துட்டு தான் நம்ம இருப்போம்னு. பட் அதை பார்க்க முடியாம போறது ஒரு வருத்தம். அத பத்தி நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இல்ல, ஆக்சுவலி வந்து விஜய் சார் வந்து இப்போ உங்களுக்கு இருக்க அதே வருத்தம் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாம அவருடைய ஃபேன் அப்படின்றதுல எங்களுக்கும் அது இருக்குது. ஏன்னா நான் வந்து செல்வா அப்படின்ற படத்தை தான் விஜய் சார் கூட நான் வந்து பழக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய தயாரிப்பில் நிலாவை வா படம் பண்ணுறேன். அப்புறம் அது குஞ்சுமோன் சார் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த நிலாவா படம் பண்ணுறப்பவும் சரி, அதுக்கப்புறம் சரி விஜய் சாரோட நெருங்கி நான் பழகிட்டே இருக்கிறேன். அப்போ தான் நான் சொல்கிறேன், சார் உங்களுக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்கான் சார், ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பண்ணுவோம் சார் அப்படிங்கும்போது விஜய் சார் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அவர் இப்போ வந்து ஃபுல்லாக லவ் அந்த மாதிரி ரொமான்ஸ் படங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த பகவதின்னு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் அந்த கதையை கேட்டு அவர் என்ன ரொம்ப ஹெவியாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு. இல்லை, இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், இந்த படம் வந்து உங்களை ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி, அப்போ அவருக்கு எம்பளை நான் சொல்கிற அந்த விதத்தில் அவருக்கு எம்பளை ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். லட்சுமி மேக்கர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஷூட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் சார் மறுபடியும் கூப்பிட்டு ஃபுல் கதையை மறுபடியும் கேட்க விட்டு, ஆனால் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்களா, கரெக்டாக இருக்குமா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோன்னு பயமாக இருக்குண்ணா. இல்லவே இல்லை சார், கரெக்டாக இருக்கும். இந்த கதை வந்து நீங்கள்லாம் நினைக்க மாதிரி கமர்ஷியல் பஞ்சிட்டு கதை கிடையாது சார், இந்த படத்தில் ஒரு அழுத்தமான கதை இருக்குது அப்படின்னு எப்போ சொல்கிறேன், பகவதி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் பார்த்தா அந்த படத்தை கதையை நான் எப்படி சொல்லுவேன்னா, ப்ரொடியூசருக்கு தம்பி தான் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹீரோ, அந்த தம்பி ஒரு கடத்தில் இறந்துருந்தான் சார். இப்போ தம்பியோடைய காதலி வயத்தில்
காதலி குழந்தை உண்டா இருக்கிறா. அந்த உண்டா இருக்கிற குழந்தை தன் தம்பின்னு நினைக்கிறான் சார். இப்போ அந்த பொண்ணை அவன் சேவ் பண்ணணும், ஆனால் அந்த பொண்ணை அழிக்கணும்னு வில்லன் கும்பல் சுற்றுது சார். இதுதான் இந்த படத்துடைய கதை. இதான் அந்த படத்துடைய கதை. பகவதி படத்துடைய கதை இதுதான், உங்களுக்கு தெரியும். இந்த கதை தான் சார் இந்த படத்தில். இதில் மற்றதெல்லாம் கமர்ஷியல் இம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த கதை ஆடியன்ஸுக்கு புதுசு சார். இந்த கதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறது, இந்த நம்ம இன்டர்வியூ போயிட்டு இருக்க, இந்த லைவ் போயிட்டு இருக்கிற ஒரு 20 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 20 மலையாளத்தில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மார்கோன்னு ஒரு படம் ஹிட்டு. அந்த படத்து கதையே இதான். நான் சொன்ன அதே பகவதி கதை தான் அந்த படத்தோட கதை. அவங்க அந்த கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படம் அங்கே சூப்பர் ஹிட்டு. ஏன்னா அதுவும் அந்த ஹீரோவும் வந்து அங்கே வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ தான். அவருக்கு தான் முதல் ஆக்ஷன் படம். அங்கே அதிரி புதிரி ஹிட்டு. ஆக்ஷன் தான். அப்படி ஒரு ஆக்ஷன் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கதை இதுதான். இது கதை, திரைக்கதை டோட்டலாக வேற. ஆனால் கதை இதுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை வந்து ஒரு கதையை சொல்கிற போது அதை உள் வாங்குறதுல அவரை தவிர யாருமே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் உண்மையிலே அவர் நடிச்சிட்டு இருந்தால் நீங்கள் சொன்ன 10 KGF வந்திருக்கும். அதையும் தாண்டி படங்களை அவர் பண்ணியிருப்பார். அவருக்குள்ள ஒரு இன்னொரு விஷயம்னா, கண்டிப்பாக தளபதி டைரக்ட் பண்ணியிருப்பார். அவர் நடிச்சுட்டு இருந்தாருன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே பண்ணியிருப்பார். அவ்வளோ டேலண்ட் உள்ள ஆள் அரசியலுக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக அரசியலில் அவர் சினிமாவில் சாதிச்சாலோ சாதிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த பிரபுதேவாவுடைய வில்லு படத்துடைய இன்டர்வியூவில் சைலன்ஸ் அப்படின்னு கத்துவார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறப்ப மட்டும் நான் வந்து யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பதும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறதும் தான் ஒரு மனிதன் உண்மையான முழுமையான மனிதன் அப்படின்றதுக்கு. அதுக்கு அவர் தான் அந்த இன்டர்வியூ தான் உதாரணம். விஜய் சார் பேசவே மாட்டார், ஆனால் பொங்கிட்டாரு. அது அப்படி இருக்கும். அது அந்த மாநாட்டில் அவர் பேசவே பார்த்துருப்பீங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு சினிமாவில் அவர் மிஸ் ஆனாலும் அரசியலில் நமக்கு வேற ஒரு களத்தை காமிக்க போறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது கண்டிப்பா சார். அது எனக்கு இருக்கிறது தான். நானும் அந்த காலத்து சித்ரா சாரும் என்ன நினைக்கிறாருன்னு கேட்கறது தான். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திரைக்கதாநாயகனா இருக்கிறது ஒரு எலிமெண்ட். அதில் வந்து அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னைக்கு நிஜ வாழ்வில் கதாநாயகனா அப்படின்றது தான் அவருடைய முடிவு. அதுக்கு வந்து அவர் எப்படி அடி எடுத்து வைக்க போறாருன்னு தான் பார்க்கணும். ஓகே சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி சார். சித்ரா சார் கிட்ட சார், லாஸ்ட் டைம் நான் பேசும்போது ரஜினி சார் பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன். அவர் கடந்த ஒரு லாஸ்ட் ஒரே கதா நோட்டு தான். பணக்காரா இருப்பாரு, ஏழையாவாரு, திரும்பி பணக்காரர் ஆவார். இதே கதை தான் சொன்னதுக்கு அந்த இது இப்ப மிஸ் ஆகுதுன்னு கேட்டப்போ அந்த கொஸ்டின் நீங்க அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ஆன்சர் சொன்னீங்க. நீங்க ஒரு தீவிர ரஜினி ஃபேனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் சொன்னீங்க. இப்ப என்ன தாட்டுனா சார், இந்தியாலே எனக்கு தெரிஞ்சுங்க சார், இப்போ 90s இருந்து எடுத்தோம்னா அவர் நினைச்ச அந்த 90s இருந்து எல்லா படமுமே ஒரு லெக் ஷாட்டு, ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு, ஒரு ஃபிங்கர் ஷாட்டு, ஒரு கை ஷாட்டுன்னு ஒரு தீம் மியூசிக்கோட ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு அடித்தளம் போட்டதே அவரு தான்னு நான் நினைக்கிறேன் சார். என்னோட தாட். வேற யாருமே அதை நடிக்கவே முடியல. ஸோ அந்த பேஸ கமல் சார் வந்து எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு டச் பண்ணல. அவர் வந்து விக்ரம்ல மட்டும்தான் அந்த மாதிரி டச் பண்ணார். ஆனா மித்த எல்லா ஹீரோவுமே அந்த மாதிரி ஆகணும்னு தான் வந்தாங்க. பட் அவங்களுக்கு எடுத்த டைம் பாத்தீங்கன்னா, விஜய் சாருக்கு திருமலைங்கிறது, அஜித் சாருக்கு தீனாங்கிறது, இன்னும் சிவகார்த்திகேயன் அந்த இதுக்கே வரல. அப்படி இருக்கும்போது ரஜினி சாரை தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க சார். இப்ப வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆகும்போது அந்த சிச்சுவேஷன் இப்ப அவருக்கு சூட் ஆகாதனாலதான் இப்ப வர பிலிம்ஸ் கொஞ்சம் ரிவ்யூஸ்ல அடி வாங்குது. சோ அன்னைக்கு 90ல ரஜினி சார் வந்து எப்படி ஒரு ட்ரெண்டை மாத்தி விட்டாரோ, வயசானக்கு அப்புறம் இப்படி நடிங்கன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போவாரா? நிச்சயமா கொடுப்பாரு. அதுக்கு நேரம் இருக்கு, இன்னும் இருக்கு. ரஜினிகாந்த் ஸ்பேன் ஆஃப் பிலிம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு இன்னும். அதனால அந்த ரஜினிகாந்தை நீங்க மிக விரைவிலேயே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். இது மாதிரி ஒரு சில படங்களுக்கு ரூட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ரஜினியை முன்மாதிரி எடுத்துப்பாங்க பல கதாநாயகன் சொல்றீங்கல்ல, அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் சிவாஜி நடித்த படங்களை தனக்கு முன்மாதிரியாக வச்சு பார்த்தவர் தான் ரஜினி. நெற்றிக்கண் கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸுக்கு போய் சிவாஜி நடித்த படத்தை பார்த்துட்டு வந்தவர் அவர். அதனால் அவர் நிச்சயமாக தனக்கு இது மாதிரி தனக்கு பின்னால் வர்றவங்களுக்கு பல ரெஃபரன்ஸ் படங்களை கொடுத்துட்டு தான் போகிறன்னு பிரச்சனை. ஓகே சார், முடிஞ்சா இந்த கொஸ்டினை அவருக்கு காமிங்க. பெரும்பாலும் ரஜினி நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கறாரு, இதையும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணாரா நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நன்றி, வணக்கம். ஹாய் சார். சொல்லுங்க. பகவதி படம் பண்ணீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அது அந்த எப்படி சார் அமைஞ்சது? ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு கதை வந்து விஜய் சாருக்குன்னு இல்லை, நான் ஒரு கதை பண்ணி வச்சுட்டேன். கதை பண்ணி வச்சுட்டு இந்த கதைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பல விதமான ஆர்டிஸ்ட்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரஜினி சாரை கூட அந்த கதைக்கு எப்படி இருப்பாருலாம் யோசிச்சிருக்கேன். அந்த டயத்தில் தான் நான் வந்து விஜய் சார் நடித்த ஒரு படம் ஒன்று கமலா தேட்டரில் பார்க்குறேன்.
சரி படம் பார்க்கல, வேற ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அந்த படத்தில் இன்டர்வெல்ல ட்ரெய்லர் போடுறாங்க, அவர் நடிச்ச ஒரு படத்தோட ட்ரெய்லர். அதில் அவர் பேசக்கூடிய ஒரு சின்ன பஞ்சு டைலாக்கும் அவர் சீரட்டை பற்ற வச்சிருக்கும் பயங்கர கிளாஸ் தேட்டரில் ஹோல் தேட்டர் கிளாஸ் தட்டுது. அப்போ தான் நான் பார்க்குறப்போ இவருக்கு ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகிட்டாங்க, இவரை வச்சு ஒரு மாஸ் படம் பண்ணலாம், நம்ம எழுதி வச்சிருக்கதை இவருக்கு சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் ஏற்கனவே நான் அவர்கிட்ட 2 படம் பண்ணியிருந்தால அவர்கிட்ட ஒரு டைம் ஆகிட்டு போய் இந்த கதையை சொன்னேன். அவர் கதையை கேட்ட உடனே முதல்ல தயங்கினார். அண்ணா இது என்னன்னா அது ரஜினி சார் பண்ண வேண்டிய கதை மாதிரி இருக்குது தான் சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லை சார், இது வந்து யார் பண்ணாலும் இந்த கதை ஹிட் ஆகும் சார், இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன், அதாவது வந்து ஆடியன்ஸு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நான் வந்து கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கேன், இது வந்து மாஸ் கமர்ஷியல் ஹீரோ அவங்கள இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் சார் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப டைம் எடுத்து ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நல்ல செலவு பண்ணுற ப்ரொடியூசர் வேணும் சார்னு. அது அந்த படத்தில் அது ஆக்சுவலாக அப்போவே வந்து விஜய் சாருக்கு அது பெரிய பட்ஜெட் படம் அந்த படம். அது வந்து அந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜய் சார் வந்து மாஸ் ஹீரோவை டேன் ஆகிறதுக்கு அந்த படம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு அடுத்து திருமலை பண்ணார். அது நல்ல ஹிட் ஆச்சு. ஆமாம், அப்படியே அவர் வர வந்து இன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அவர் ஒரு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. ஷாஜகானுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு படம் பார்த்தா ஷாஜகான் தான். ஷாஜகானில் தான் அவர் வந்து அந்த டைலாக் பேசுவார், ரயில்வே ஸ்டேஷனில் பேசுவார், சிகரெட்டை பற்ற வச்சுட்டு லவ்வுக்கு சப்போர்ட்டோட ஒரு பஞ்சு டைலாக். அது அந்த படம் பார்த்துட்டு தான் அவனை விஜய் சாருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காருங்கிறத நான் வந்து அவரை வச்சு படம் பண்ணும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுப்போம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறப்போ அவர் அந்த டைமிங் பண்ணுவார், அந்த டைமிங் ரொம்ப நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீ இப்போவும் படங்கள் பாருங்கள், விஜய் சார் வந்து லாங் ஷாட்டில் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் க்ளோஸ்அப்பில் கொடுக்குறதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். க்ளோஸ்அப்பில் அவர் அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ அழகாக அவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா க்ளோஸ்அப்பு அப்படின்னு சொல்லி பண்ணுறாரா இல்லை இயல்பாக பண்ணுறான்னு தெரியாது, அவ்வளோ நல்லா பண்ணுவார். அதனால தான் அவருக்கு வந்து இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி. பகவதி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம் தான் அஃப்கோர்ஸ், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ் உள்ளுக்குள்ளே பயந்து வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கும் அவர் வந்து கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் அந்த படம் கொடுத்தது காரணம் என்னன்னா அந்த படத்துல இருந்த அந்த அதை விஜய் சார் கேரி ஓவர் பண்ண அந்த திறமை தான் சார். 2வது அங்காடி தெரு படம் கேட்டீங்க, கதை கேட்டிருப்பீங்க சார். ஆமா, அது கதையை கேட்டு எப்படிங்க சார் உடனே அக்செப்ட் பண்ண மாதிரி உங்க மைண்ட் இருந்ததா இல்ல யோசிச்சிங்களா? அதுக்கு எனக்கு ஒரு லைன் தான் கதை சொன்னாரு. அதாவது இந்த படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது ஆடியன்ஸ் உங்களை திட்டுவாங்க சார், இதான் உங்க கேரக்டர் அப்படின்னாரு. பாலன் மேல இருக்க நம்பிக்கையில நான் அதுக்கப்புறம் ஃபுல் கதைலாம் கேட்டுக்கல, சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஜவுளி கடைலாம் ஷூட்டிங், நைட் ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சும் போது எனக்கு 2வது நாள் 3வது நாள் எனக்கு ஒரு பயம் வந்து போச்சு. ஆகா, இந்த கேரக்டர் ரொம்ப திட்டுவாங்க போல இருக்கு, ஆடியன்ஸை கேவலமாக திட்ட போகிறானுங்க, இது ஒரு மோசமான கேரக்டர், நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்ட்டெலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன் நடிகனாக, அது எனக்கு வந்து ஏதாவது தப்பாக வருமா பயமாக இருக்குன்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து உங்களை டேரக்டர் வெங்கடேஷ் நினைக்கிங்க, நீங்கள் கருங்காலியாக நினைங்க, நீங்கள் ஒரு கேரக்டர். ஸோ ஆடியன்ஸும் அப்படி தான் நினச்சிக்குவான், டேரக்டர் வெங்கடேஷ் நினைக்க மாட்டான், கருங்காலி இப்படி தான் இருப்பார்னு நினச்சிக்குவாங்கன்னு. சரின்னு நடித்து முடிச்சுட்டேன். படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஒரு மோசமான கேரக்டர் நடிச்சிருக்கேன், உள்ளே போகும்போது மைண்ட் செட் பண்ணிட்டு போய் பாருங்க அப்படின்னு. அந்த படத்தை எங்கள் அம்மாவை நான் கூட்டு போவே இல்லை படம் பார்க்கறதுக்கு. படம் ரிலீஸ் ஆகி எப்போ ஒரு டிவியில் போடும்போது எங்கள் அம்மா அந்த படம் பார்த்தாங்க, ஏன்டா இதை பண்ணேன் தான் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு அந்த கேரக்டர் வந்து இப்போ எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் போனால் என்கிட்ட வந்து லேடிஸ் பேச மாட்டாங்க, தள்ளி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸே இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னை வரைக்கும் சில பப்ளிக் செக்டார் ஆஃபீஸுங்களில் யாரையாவது நமக்கு ஏதாவது தேவைன்னு போயிருந்தா நம்மளை பார்த்தோன்னா இவனுக்கு செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் நல்லவங்க தப்புகேன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கும். அந்த கேரக்டருக்கான அந்த 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 பதிவு வந்து அப்படி 15 பேருக்கு ஆடியன்ஸுக்கு இருக்குது. எனக்கு ஒரு வகையில் அந்த கேரக்டர் கிடைச்ச சக்ஸஸ் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயாவது வெளியே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ சித்ரா சார் ஒரு படத்தில் நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன், 2 பேர் நிற்கிறோம்னா வர்றவங்கெல்லாம் சித்ரா சார்ட்ட பேசுவாங்க, ஏன்ட்ட ஒருத்த பேச மாட்டான் அப்படின்னு அவுட்டு போயிடுவோம், பயந்து போய் இவரை ஐயோ மோசமான அடிச்சிருவாருன்னு போயிடுவாங்க. அந்த கேரக்டருக்கான வெற்றி அதுதான். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. நீங்க தேவாவை தவிர ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்னா ஒரு பக்கம் சிற்பி வித்யாசார் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிமான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மணிசர்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், மணிசர்மா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிசர்மா சாரும் வித்யாசார் சாரும் தராசுல வச்சுட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க சார். அப்படியே அவங்க 2 பேருடைய டேலண்ட்டும் 2 பேருடைய பிஹேவியர் 2 பேருக்கு இருக்க மியூசிக் நாலேஜ் அப்படி இருக்கும் 2 பேருக்குமே. அதாவது நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணது கிடையாது, அவரை தள்ளி நின்று கூட பார்த்தது கிடையாது வச்சுக்கோங்களேன். ஆனால் மியூசிக்கில் இவ்வளோ நாலேஜா அப்படி இருக்கா, இவ்வளோ ஒரு மியூசிக் வந்து மிகப்பெரிய கடல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது இந்த வித்யாசார்ட்டையும் இவர்த்தையும். அதாவது வந்து சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், கூடுமான வரைக்கும் கம்போஸ் பண்ணி லிரிக் எழுத விட லிரிக் எழுதி வாங்கி அது கம்போஸ் பண்ணுவார். இது வந்து நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், விஸ்வநாதன் சார்லாம் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. வித்யாசார்ட்ட அது அவ்வளோ இது நான் பார்த்துருக்கேன். மணிசர்மா சார்ட்டு அதே தான்,
மணிசர்மா சார் வந்து என்னென்னா, சார் நம்ம இது வந்து கம்போஸ் பண்ணிட்டு லிரிக் எழுதலாம் சார் அப்படின்னா, ஓகே அப்படின்னு கம்போஸ் பண்ணுவார். சார் இதுக்கு லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணலாம் சார், ஓகே. எல்லாத்துக்கும் அவரும் அப்படி இருப்பார். 2 பேருமே ராஜாவுடைய தீவிர ரசிகர்கள். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் சிற்பி சார் வந்து என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக உட்காந்து பேசுகிற மாதிரி தான். அவர் வந்து எல்லா டியூனுமே வந்து ரொம்ப கேஷுவலாக போடுவார். அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, டியூனும் வந்து சரளமாக கொட்டிக்கிட்டே இருக்கும் சார் அவருக்கு. சரி, தேவா சாருக்கு ஈக்குவல் வந்து சிற்பி சார் நான் சொல்லுவேன். அப்புறம் டிமான் வந்து அவர் வந்து ஒரு டியூனுக்கு மெனக்கிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் சார். அவரை வந்து ஒர்க் பண்ணுவார். நம்ம ஒரு சாங்கை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாங்கை அவர் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணி நமக்கு ஃபைனல் அவுட் விட்டும்போது வேற மாதிரி இருக்கும். இந்த சவுண்ட் அன்னைக்கு இல்லையே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் பண்ண அனைத்து மியூசிக் டேரக்டருமே என் கூட ஜெல் ஆகிட்டாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அக்குத்தே 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 அக்குத்தேன்னு சாங் இருந்தது சார். அந்த சாங் வந்து வித்யாசார்கிட்ட கம்போஸ் பண்ணும்போது வித்யாசார் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ அரேபியன் ஃபீல் அவருடைய சாங். அதுக்கு அந்த சாங் வந்து அப்போ அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. முத்தந்தரு ஏத்தையட அதெல்லாம் அவருடைய ஸ்டைலு. அப்போ அது தில் ரூபா அந்த ஸ்டைலில். அது நான் அந்த மாதிரி சாங் வேணும்னு கம்போசிங்கில் நான் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கேன். அவர் அப்போ தான் டிசைட் பண்ணியிருக்காரு, இனிமேல் அந்த மாதிரி டீனே போடக்கூடாது. ஸோ அவர் வந்து நான் சொல்கிறேன், சார் எனக்கு வந்து இந்த தில் ரூபா மாதிரி இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி முத்தம் தர ஏற்ற அந்த மாதிரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி டியூன் போட்டு எல்லா படத்துலையும் அப்புறம் டியூன் வந்துகிட்டு இருக்காங்களா, நான் வேண்டான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், வேறு மாதிரி போடுவோம் சார். நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு அப்படித்தான் வேணும் அப்படின்றது. அவர் வந்து எவ்வளவோ என்னை கன்வின்ஸ் பண்ணுவார். நான் அவரை அதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன். கடைசியாக அவர் வந்து சரி விடமாட்டாருன்னு சொல்லி அவர் போட்டாது அந்த அக்குதே 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 பெரிய ஹிட் அந்த பாட்டு. அதுல வந்து அவருடைய அதாவது நான் கேட்கிறேன் அதை உள்ளுக்குள்ள கர்நாடிக் மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரியாது. அப்புறம் சொல்ல வேண்டாம், நான் நீங்க சொன்னாலும் கர்நாடிக் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அவர் போட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் பூப்பறிக்கு வரல ஒரு சாங் போட்டிருப்பார் சார். 8 அழகு 18 அழகுன்னு சாங்கு. அதில் வந்து அவர் வந்து இந்த வாய்ஸ் வந்துருக்குல்ல சார், அதாவது வந்து ஜும் 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 அப்படின்னு வாய்ஸ்லேயே ஒரு ரிதம் கொடுத்துருப்பார் சார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அது புதுசாக இருந்துச்சு. அவர் சொன்னால் இதுக்கு ரிதம் வேண்டாம், வாய்ஸ்லேயே ரிதம் கொடுக்குறேன்னு சொல்லி கோரஸ் வச்சு கோரஸ் வாய்ஸ் தான் ரிதம் கொடுக்கும். அதுக்கு ரொம்ப ஒரு மிக திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். இப்படி எல்லாருமே நமக்கு செட்டான மியூசிக் டைரக்டர்ஸ். சிவாஜி அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு வந்தது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பின்னால் அஜித்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அவர் வச்சு படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையலையா? அது வந்து நான் வந்து சரசாரை வச்சு ஒரு படம் சாணக்கியான ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் சார் சஞ்சீவை. நிலா படத்தில் விஜய் ஃப்ரெண்டாக வந்தார். விஜய் சார் தான் நீ சொன்னார், என்ன இவருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன்னா பாருங்க அந்த கேரக்டர் அப்படின்னாரு. பிரசாந்தோட பணியாற்ற சாக்லேட் தான் சார் கூட பண்ணது தான். அவரு கூட அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ணதா இருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.